காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். நான் உன்னை மறந்துவிட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். நான் பெரிய வேலைகளை செய்வதனால் உன்மேல் எனக்கு ஞாபகம் இல்லை என்று எண்ணி புலம்புகிறாய். உன் நிலைமையை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். என் உதவி உனக்கு உடனடியாக தேவைப்படுகிறது. என்னை விசுவாசி. உன் முழு நம்பிக்கையையும் என் மேல் வைத்துவிட இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அல்லவா? நீ என்னில் வைத்திருக்கும் விசுவாசம் வளர்ச்சி அடைய இது போன்ற கால தாமதம் தேவைப்படுகிறது. தாவீதைப் போல நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று கூறு. சூழ்நிலைகள் கட்டுக்கடங்காத போது உன் விசுவாசத்தை தளர விடாதே. நான் உன் தேவன். உன் விசுவாசம் வளரட்டும். உன் விசுவாச கண்கள் என்னை காணட்டும். சரியான வேளையில் சரியான விதத்தில் என் பதில் வந்து சேரும். கொஞ்சமும் சந்தேகப்படாதே. 4ஆம் ஆளாய் 7 மடங்கு அக்கினி சூளையில் உலாவி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை காப்பாற்றியது யார்? சரியான வேளையில் ஆமானின் சூழ்ச்சி அவனையே அழித்தது எப்படி? ஆதார வசனம்: கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? சங்கீதம் 10:1.